Hi friends, bashaskitchen la இன்னைக்கு நம்ம homemade parotta வெச்சு ஒரு சூப்பரான கொத்து பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த கொத்து பரோட்டாக்கு நான் இன்னைக்கு வந்து சிக்கன் சால்னா யூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எம்டி சால்னாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வீட்லயே எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். Madurai style kothu parotta செய்யிறதுக்கு இங்க நான் வந்து ரெண்டு பரோட்டா எடுத்து வச்சிருக்கேன். இது ரெண்டுமே வந்து நம்ம இன்னைக்கு மைதால prepare பண்ணது. பேக்கிங் சோடா அப்புறம் வந்து முட்டை இல்லாமலேயே. சோ ரெண்டு பரோட்டாவை நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் முறுமுறுன்னு தான் செஞ்சிருக்கேன். அப்பதான் கொத்து பரோட்டாக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும். தனியா சாப்பிடவும் நல்லா இருக்கும். இந்த ரெசிபி செய்யிறதுக்கு நமக்கு வந்து எம்டி சால்னா அப்படி இல்லைனா நம்ம பரோட்டாக்கு யூஸ் பண்ற சிக்கன் சால்னா நமக்கு கண்டிப்பா வேணும். அதனால நீங்க வந்து நான் வெஜிடேரியனா இருக்கீங்கன்னா சிக்கன் சால்னா செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா எம்டி சால்னா செஞ்சுக்கோங்க. தேவையான வெங்காயம், கறிவேப்பிலை அப்புறம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு தவா சூடு பண்ணிக்கோங்க. அதுல 2 ல இருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நறுக்கி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா பொடி பொடியா நறுக்குன பச்சை மிளகாய் அப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா பச்சை மிளகாவை முழுசாவே சேர்த்துருங்க. இப்போ இதுல 2 ல இருந்து 3 முட்டை இந்த மாதிரி உடைச்சு ஊத்திக்கலாம். பரோட்டா மாவுல நான் ஏற்கனவே வந்து உப்பு சேர்த்திருக்கேன். இந்த வெங்காயம் அப்புறம் இந்த முட்டைக்கு தேவையான கொஞ்சம் உப்பு இதுல நம்ம இப்ப சேர்த்துக்க போறோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. முட்டையை இந்த அளவு கலக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த பரோட்டா பீசஸ் இதுல சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பரோட்டாவையும் இந்த முட்டையும் கொஞ்சம் நல்லா லைட்டா கலக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் சால்னால சேர்த்துறலாம். சிக்கன் சால்னா உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்க இதே ஸ்டைல்ல ரோட்டுக்கடை பரோட்டா சால்னா எம்டி சால்னா இருக்கும் இல்லையா, அது நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் பாருங்க. சால்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்புல நீங்க ஏறக்குறைய ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இன்னும் நல்லா காரமா சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் நிறைய சால்னா வந்து நீங்க ஊத்திக்கலாம். இதுல இந்த சால்னா சேர்க்கறதுனால தான் நமக்கு இந்த கொத்து பரோட்டா கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகும். அதனால அதை கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கரண்டி வச்சு நல்லா இந்த தவாலையே எல்லாத்தையும் கொத்தி இந்த மாதிரி விடலாம். அப்பதான் நமக்கு நல்லா வந்து அது பொடி பொடியா ஆகும். இன்னும் கொஞ்சம் சால்னா சேர்த்தீங்கன்னா எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் அப் ஆயிரும். பட் எனக்கு வந்து இந்த டேஸ்டே வந்து ஓகேவா இருந்துச்சு. அதனால இதுக்கு மேல நான் வந்து சால்னா இதுல சேர்த்துக்கல. அவ்வளவுதான், ரோட் சைடுல கிடைக்கிற நம்மளோட கொத்து பரோட்டா ரெசிபி தயாராயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம எல்லாருமே வீட்லயே இருக்கோம் அப்படின்றதுனால நம்மளால ரோட்டு கடைகள் ஸ்டைல் கிடைக்கிற ரெசிபிஸ்லாம் சாப்பிட முடியாது அப்படின்றதுனால உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்களே வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ so much for watching. Bye.